நண்பர்களுக்கு வணக்கம். பெருந்துறையில் இருக்கிற ஈரோடு செங்குந்தர் காலேஜுக்கு ஒரு வேலையாக போயிட்டு பெருந்துறைக்கு வந்து மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஈரோட்டில் போய் பஸ் ஏறிக்கலான்னு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க. அங்கேருந்து சென்னைக்கு பஸ் இல்லை. அப்படியே அங்கேருந்து சேலம் வந்து 1008 பஸ் இருக்குன்னு நினச்சி வந்தோம். பஸ் இருந்தது, ஆனால் சம்பவம் வேற. சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்த உடனே டிஎன்இசிசி பஸ் நின்னது, எஸ்சிடிசி அல்ட்ரா டீலக்ஸ் ஸ்லீப்பர் கம் சீட்டர் எல்லா பஸ்ஸுமே நின்னது. நம்ம ஏசி பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக நம்ம டைமுக்கு இந்த ஏசி பஸ் வந்து பஸ் உள்ள ஏறும்போது மணி 5:15. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் போகும்போது 6 மணி. பஸ் உள்ள ஏறின உடனே சீட்டு நல்லா இருக்கா, ஸ்லீப்பர் நல்லா இருக்கா, ஏசி நல்லா ஒர்க் ஆகுதா, ரீடிங் லைட் ஒர்க் ஆகுதா, சீட்டு நல்லா சாய முடியாது, எல்லாத்தையும் செக் பண்ண நான் பஸ் உள்ள ஏறுறதுக்கு முன்னாடி பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பீங்கன்னு கேட்க மறந்துட்டேன். அதுதான் நம்ம கிரக நிலை. நான் பஸ் உள்ள ஏறும்போதே ஆல்ரெடி ஒரு 8 பேர்கிட்ட இருந்தாங்க. நான் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 3 பேர்கிட்ட ஏறினாங்க. மொத்தம் ஒரு 15 பேருக்கு உள்ளதான் இருந்திருப்போம். கடைசி வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்ததுமே அந்த 15 பேர் தான். டிரைவர் என்னென்னமோ டிரைவர் கண்டக்டரும் சேர்ந்தப்பெல்லாம் கூட்டி பார்த்தாங்க. ஒரு பைய பஸ்ல ஏறுற மாதிரி தெரியல. ஆனா ரெட் பஸ்ல இதே டைம்ல சேலத்துல இருந்து சென்னை கிளம்புற எல்லா பிரைவேட் பஸ்களும் ஃபுல்லா தான் போகுது. ஏன்னு தான் தெரியல. எதுக்கு மக்கள் கவர்மெண்ட் பக்கம் வரமாட்டேறான்னு புரியவும். சேலம் டு சென்னை ஏசி பஸ்ல சீட்டுக்கு 440 ரூபா டிக்கெட். யாராவது இந்த மாதிரி டிராவல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.